வணக்கம் நண்பர்களே. முன்னொரு காலத்தில் இருக்கு வேலூர் என்ற ஊரின் தலைவராக இருந்தவர் கணம்புள்ளர். தினமும் சிவன் கோவிலுக்கு சென்று மாலை முதல் காலை வரை நெய்விளக்கு ஏற்றி சிவனுக்கு தொண்டு புரிந்தார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த சிவன் அவரை சோதிக்கும் விதமாக வறுமையை உண்டாக்கினார். ஆனாலும் அவரது மனமானது தளரவில்லை. விளக்கேற்றும் பொழுது அந்த இடம் மட்டுமல்லாது நமது மனமும் வெளிச்சமாகும். ஆம், நாம் விளக்கேற்றும் பொழுது நம் மனதில் உள்ள பொறாமை, ஆசை, கோபம், இன்னும் தீய குணங்கள் ஒழிந்து ஞானம் பிறக்கும். அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அல்லவா? அதைத்தான் கணம்புள்ளாரும் செய்தார். தன்னுடைய சொந்த ஊரான இருக்கு வேலூரில் உள்ள நிலத்தை விற்று இன்றைய சிதம்பரம் எனப்படும் தில்லைக்கு குடியேறினார். அங்கு அவர் திருப்பணி செய்ய தேர்ந்தெடுத்த தலம் திருப்புலிச்சுரம். வியாக்கிரபாதர் என்னும் புலிக்கால் முனிவர் பூஜை செய்த தலமாகும் அது. அக்கோவிலில் தினமும் நெய்விளக்கு ஏற்றுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதற்காக புல்லை அறுத்து அதனை விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு நெய் வாங்கி விளக்கு ஏற்றுவார். ஒரு நாள் அதற்கும் சோதனை வந்தது. அன்று புல்லானது விற்கவில்லை. இருந்தாலும் நெய் விளக்கை ஏற்றியே ஆக வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் அவர் மனதை விட்டு நீங்கவில்லை. நெய் இல்லை என்றால் என்ன, அதுதான் புல் இருக்கே என்று நினைத்து புல்லை திரிபோல செய்து விளக்கேற்றினார். ஆனால் அதற்கும் சோதனை வந்தது. அத்தனை புல்லும் திரியாக எரிந்து முடிந்தது. விடியும் சமயமும் வந்தது. இனி எதை எரிப்பது என்று ஒரே குழப்பம். சிவனே, இனி நான் என்ன செய்வேன் என்று புலம்ப கடைசியில் ஒரு யோசனை தோன்றியது. எண்ணெய் பிசுக்கேறிய தன்னுடைய குடுமியை அவிழ்த்து திரியாக செய்து விளக்கேற்றினார். இதற்கு மேலும் கணம்புள்ளாரை காக்க வைக்க மனம் இல்லாத பரம்பொருள் பார்வதி தேவியுடன் ரிஷப வாகனத்தில் காட்சி தந்து அவருக்கு வேண்டிய வரங்களை கொடுத்தார். இந்நிகழ்வானது கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று நிகழ்ந்தது. நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை சந்திப்போம்.